எஸ்ஆர்எம் JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேங்கை வந்து அதாவது எஸ்ஆர்எம் போர்ட்டல் வழியாக போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ரேங்க் என்ன வந்திருக்கு, உங்களோட ரேங்க்குக்கு எந்த கோர்ஸ் வந்து காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனி, திருச்சிராப்பள்ளி கேம்பஸில் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக உங்கள் ரேங்க் என்னங்கிறத கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட ரேங்க்கும் உங்களுக்கு எந்த கேம்பஸில் எந்த கோர்ஸ் வேணுங்கிறத நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணாவே நானே உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போர்ட்டல் வழியாக தான் எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. இந்த போர்ட்டல் வழியாக தான் உங்களுக்கு சீட் அலாட் ஆக போகுது. 1,10,000 ரூபாய். நல்லா ஒன்று சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட பணத்தை வந்து நீங்கள் யாரெல்லாம் ரெடி பண்ணி இப்போவே வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு சீட்டு உறுதி. 1,10,000 ரூபாய், 1,10,000 பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, அது சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணையில் அதுக்கப்புறம் சீட்டு கிடைச்ச உடனேயே பே பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் பே பண்ணணும். இப்போ அதுக்கான அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட அந்த டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்எம் JEE UG Phase 1 கவுன்சிலிங் 2026. இது வந்து இப்போ இன்னைக்கு மே 5ஆம் தேதி 3 மணிக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதில் வந்து உங்களுக்கு உங்களோட ரேங்கை பொறுத்து சில கோர்ஸை சாய்ஸில் வைக்கலாம், சிலதை வைக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். கரெக்டாக மே 7ஆம் தேதியிலேருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும், மே 10ஆம் தேதி நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடலாம். இந்த டயத்தில் நான் பண்ணலை சார், மறந்துட்டேன் சார் அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுக்கப்படாது. இந்த டயத்தில் கண்டிப்பாக பண்ணணும். எந்த வழியாக சார் போய் பண்ணணும்னா, எந்த வழியா, இந்த போர்ட்டல் வழியாக தான் பண்ண போகிறீங்க. அதே சமயம் குறிப்பாக சார் இப்போ நான் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் சார், கரெக்டாக மே 10ஆம் தேதி வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நமக்கு சீட் அலோகேஷன், அந்த ப்ரோக்ராம் அலோகேஷன், இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் அலோகேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபீஸ். சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலாட் ஆகும் 14ஆம் தேதி, மே 14ஆம் தேதி சீட்டு அலாட் ஆகும். 14ஆம் தேதி அலாட் ஆன பிறகு மே 21ஆம் தேதி நைட்டு 11 மணிக்குள்ள 1,10,000 ரூபாய் பணத்தை யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு சீட்டு உறுதி. பணம் கட்டலைன்னா சீட்டு கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் ரேங்க் வச்சுருந்தாலும் கிடையாது ராஜா. அதனால பணத்தை 1,10,000 ரூபாய் பணத்தை இப்போவே ரெடி பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கான ஃபுல் பேமெண்ட்டையும் நீங்கள் வர்ற மே 31ஆம் தேதி நைட்டு 11 மணிக்குள்ளே பே பண்ணணும். அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் இதுதான், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சார் எனக்கு ரேங்க்கெல்லாம் வர்ற மாதிரி தெரியல, எனக்கு எஸ்ஆர்எம்ல அட்மிஷன் வேணும், எப்படியா வாங்கி கொடுங்க, காட்டாங்குளத்தூரில் நான் படித்தே ஆகணும் அப்படின்னா தாராளமாக நம்ம நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடி. அதே சேம் டைம் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து புரிஞ்சுக்கணும். சார் எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருமா? இல்லை ராஜா, நல்லா படித்து பார்க்கணும். போன வருஷம் வந்து ஸ்காலர்ஷிப் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இதே போல் இப்போயுமே ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வரும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்த உடனே. இப்போ போன வருஷத்தின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு 23 ரேங்க்குக்கு வந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. இப்போ ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப்னா என்ன தெரியுமா? டோட்டலாக எல்லாமே ஃப்ரீ, டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீ. அதுக்கப்புறம் 293 ரேங்க் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற எல்லாமே டியூஷன் ஃபீஸு மட்டும்தான் ஃப்ரீ. ஹாஸ்டல் பணம் நீங்கள் கட்டி ஆகணும். அதே போல் கரெக்டாக வந்து CGP எல்லாம் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இது எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர், வடபழனி, NCR காசியாபாத் கேம்பஸில் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த ரேங்க்குள்ளே வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப்பு, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. மற்றவங்க எல்லாம் பணத்தை கட்டணும், கட்டலைன்னா சீட்டு கிடையாது. அடுத்து ராமாபுரம். சார் நாங்கள் ராமாபுரத்து கேம்பஸில் படிக்கணும் சார்னா 5,000 ரேங்க் வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பு. ஃபஸ்ட்டு 23 ரேங்க் வந்திருக்கவங்களுக்கு டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு ஃப்ரீ, மற்ற எல்லாத்துக்குமே டியூஷன் ஃபீஸு மட்டும்தான் ஃப்ரீ. அடுத்து ராமாபுரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி கேம்பஸில் படிக்கணும்னா 30,000 ரேங்க் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். ஒரு 23 ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப், மற்ற எல்லாருக்குமே என்ன ஸ்காலர்ஷிப் மற்ற எல்லாருக்குமே டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் அந்த 23 ரேங்க்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீ. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்ன, இது வந்து எல்லாமே நான் போன வருஷத்தின் அடிப்படையில் சொல்கிறேங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பு இந்த வாட்டி இதே போல் வந்தோன்னே உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம மாணவர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த எக்ஸாமெல்லாம் எழுதுறேன், எஸ்ஆர்எம் JEE எழுதிட்டேன், வேறு லெவலில் எழுதியிருக்கேன், நல்ல ரேங்க் வாங்கியிருக்கேன், பணத்தை பார்க்கவே இல்லை. எவ்வளோ பணம் கட்டணும் அது தெரியாமல் எல்லாரும் அப்ளை பண்ணுறான், எல்லாரும் காலேஜில் போய் படிக்கணுங்கிறான், எல்லாரும் எஸ்ஆர்எம்குள்ளே போய் படிக்கணுங்கிறான். பணம் 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 பணம். எஸ்ஆர்எம்னா பணம். பணம்
10ம் செய்யும் எஸ்ஆர்எம் உங்களை வைத்து செய்யும். அவ்வளோதான். ஏஜில் வரணும்னா பணம் இருந்தால் தான் உள்ளே வரணும், இல்லாட்டி வரவே கூடாது. ஏன்னா அந்த லெவலுக்கு இங்கே நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்குறது எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வழியாக போயிட்டு இப்போ நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டான உங்களுக்கு எல்லாத்தோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இங்கே இருக்குது. இது எஸ்ஆர்எம்மோட மெயின் போர்ட்டல், இது வெப்சைடு. அது வழியாக போயிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இந்த அட்மிஷன் இந்தியான்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து எல்லாமே வரும். இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்தோம்னா இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ப்ரோக்ராம் இங்கே பாருங்கள். இப்போ காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் கொடுத்துட்டேன். இதில் ஃபுல் டைம் இப்போ யூஜி கொடுத்தாச்சுப்பா. பார்த்துங்க ஃபீஸை பாருங்கள். இந்த ஃபீஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கட்ட முடிஞ்சால் மட்டும் 4 லட்ச ரூபா ஃபீஸு. எதுக்கு? ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆர்கிடெக்சரு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லாம் 4 லட்சம், 2,75,000, 4,75,000, 4,75,000 எல்லாமே ஃபீஸு கிட்டத்தட்ட 2,75,000ங்கிறது ஒரு சில கோர்ஸுக்கு மட்டும்தான். பல கோர்ஸுக்கு வந்து பணம் அதிகம். இந்த பணத்தை கட்டணும். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் பணத்தை பார்த்துங்க. பணத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்? இங்கே பாருங்கள், பணத்தை பார்த்துக்கிட்டு அப்புறம் போய் நீங்கள் படிக்க போகணும், இல்லைனா எடுக்கவே கூடாது. ஸோ அதனால் இங்கே பார்த்துங்க, இந்த கோர்சஸ்லாம் பாருங்கள். ஃபீஸை பாருங்கள். 4,25,000, 4,25,000, 4,75,000, 4,25,000. இந்த பணமெல்லாம் கட்ட முடிஞ்சால் மட்டும் தாராளமாக நீங்கள் வாங்க. இந்த ஃபீஸு மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு என்ன ஃபீஸ் இருக்குது? ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அது ஒரு 1,50,000 லட்சம் வரும், அது ஒரு 1,50,000 லட்சம் 2 லட்சம் வரும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்கொள்கிற லெவலுக்கு உங்களுக்கு திறமை இருக்கா? இருந்தால் தாராளமாக வரலாம். இங்கே பாருங்கள், இந்த இதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோர்ஸு. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2,75,000, நானோ டெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம். இந்த மாதிரி வந்து ஃபீஸ் வந்து கடுமையான ஃபீஸாக இருக்குது. அதனால் நம்மளால் கட்ட முடியுமா, நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணுங்கிறத மீண்டும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஃபீஸை பார்த்துக்குங்க. இப்போ புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு அட்மிஷன் உங்கள் ரேங்க்கு சரியாக வரல, அந்த ரேங்க்கை கீழே கூகுள் ஃபார்மில் போடுங்க. ரேங்க் ஒழுங்காக வரல சார், நேராக வாங்கி கொடுங்க சார், அட்மிஷனு ஏதாவது பண்ணி வாங்கி கொடுங்க சார் அப்படின்னா நான் வாங்கி தரேன். நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி என்னென்னு தெளிவாக நீங்கள் கேளுங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.